ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன்ல கொடுத்த கோதுமையில சம்பா ரவையை ரெடி பண்ணி ஹோட்டல் ஸ்டைல்ல கிச்சடி பண்ண போறோம். வெஜ் கிச்சடி. அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். கடாயில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்போடைய கலர் மாறினதுக்கு அப்புறமா இப்போ நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சின்ன பீஸ் இஞ்சி நான் சிறுவை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 வெங்காயத்தை நான் பெரிய வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். எப்படி கிச்சடி ரவை செய்கிறப்ப வெங்காயத்தை அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சம்பா ரவையை எப்படி ரெடி பண்ணணும்னா, ரேஷனில் கொடுக்குற முழு கோதுமையை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை வேக வைங்க. வேக வச்ச கோதுமையை நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரவை பதத்துக்கு கேட்டிங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க. அதை அரைச்சி வாங்கிட்டு வந்து அதை வந்து வெறும் வானலில் நல்லா வறுத்துருங்க. வறுக்கிறப்ப லைட்டாக உப்பு சேர்த்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அதை வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா நம்ம அதில் உப்பு சேர்ப்போம், அது சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அதை நல்லா சிறுவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கேரட்டை அதையும் நல்லா சிறுவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்தா அது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம உப்பு சேர்க்குறோம், அதனால் சீக்கிரமாகவே காய்கறி வதங்கிடும். இப்போ கிச்சடிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக உப்புமா செய்கிறதுக்கு ரவைக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். ஆனால் சம்பா ரவைக்கு 1 டம்ளர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். டம்ளரு இல்லை கப்பு நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 1 கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சம்பா ரவையை சேர்க்க ஆரம்பிக்கலாம். சேர்க்குறப்போ நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்துட்டே வாங்க. கடையில் கொடுத்து இந்த சம்பா கோதுமை ரவை நம்ம வாங்கிறதுக்கு ரேஷனில் கொடுக்குற கோதுமையை வச்சு நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியான முறையில் இந்த ரவையை ரெடி பண்ணலாம். ரேஷனில் நம்ம கோதுமையை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு அதை நம்ம நெல் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெயிலில் நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து ரவை பதத்துக்கு உடச்சி வாங்கிக்கோங்க. உடச்சி வாங்குறப்பயே நீங்கள் அதில் உப்பு சேர்த்து கொடுங்க, அவங்க உடச்சி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வெறும் வானலில் நல்லா வறுத்துட்டு ரோஸ்டர் மாதிரி வறுத்து அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், வீணாகாமல் இருக்கும். நம்ம சம்பா கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் அதை வேக விடுங்க. மொத்தமாக இந்த சம்பா கோதுமை வேகிறதுக்கு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம சேர்க்கணும். கொதிக்க வச்சுட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் திரும்ப வேக விடுங்க. அது நல்லா வெந்தால் தான் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்குறப்ப அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். சம்பா கோதுமை கிச்சடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
இப்போ மொத்தமாகவே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா சம்பா கோதுமை கிச்சடியை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.